வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இந்த பைக்கை பற்றின ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பல்சர் N250. ஸோ இந்த பைக்கை பற்றின முழு விவரம் வந்து நம்ம அனிஷ் ப்ரோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ப்ரோ, பல்சர் N250 எடுத்துருக்கீங்க 2022ல். ஸோ என்ன ரீசன், இதுக்கு முன்னாடி என்னென்ன பைக்லாம் பார்த்தீங்க? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா NS200 தான் ப்ரோ பார்த்தேன் மெயினாக. ஓகே, NS200 பார்த்தேன், டியூக் 200 பார்த்தேன். நான் கம்பேர் பண்ணுறப்போ இந்த மாடல் வந்து லான்ச் ஆயிருந்துச்சு. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டியூக் தான் பார்த்தேன் 200. அது பார்த்துருந்தப்போ எனக்கு ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ NS கம்பேர் பண்ணுறப்போ அது அதிகமாக இருந்துச்சு. ஆனால் பவர் எல்லாமே சேமாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன், சரி டியூக்கு அவாய்ட் பண்ணிட்டு NSக்கு போனேன். NS போய் பார்க்க சொல்ல தான் தெரிஞ்சது இந்த வண்டி ஒரு லான்ச் ஆயிருந்துச்சு புதுசாக. ஸோ இந்த வண்டி லான்ச் ஆனதுக்கப்புறம் இதுவும் பார்த்தேன். NSோட ப்ரைஸ் தான் சேம் ப்ரைஸு, 1,64,000 சம்திங் சேம் ப்ரைஸ் ஆயிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சிசி அதிகம். அதுவும் இல்லாமல் புது மாடலு ஓட்டி பார்த்தேன். ஃபஸ்ட்டு அந்த வண்டி ஓட்டி பார்த்தேன், இந்த வண்டி ஓட்டி பார்த்தேன். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருந்துச்சு. இந்த வண்டி ஓட்டி பார்த்தேன் செம்ம பட்டர் ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ அதனால் சரி இந்த பைக்கை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். சூப்பர் ப்ரோ. எவ்வளோ வந்து ஆன் ரோட்? 1,64,000 ப்ரோ. 1,64,000. சூப்பர் ப்ரோ. இந்த பைக் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பர்பஸ்க்காக நீங்கள் பைக் பார்த்தீங்க ஃபஸ்ட்டு? நான் வந்து 2 பைக் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. RC200 யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த மாடல் 22 மாடல். அது இதுவும் ஒரு மாடல். எனக்கு வந்து அந்த மாடல் வந்து ஸோ நார்மலாக சிட்டிலே சுற்றுற மாதிரி அது நல்லா இருக்குது கொஞ்சம். ஸோ அதனால் நான் அந்த பைக் யூஸ் பண்ணுறேன். இது எங்கேயாவது லாங் போனால் எடுத்துகிட்டு போவேன். ஓகே, அவ்வளோதான். ஓகே, அந்த ஒரு பர்பஸ்க்காக தான். ஓகே, லாங் போகிற மாதிரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆல்ரைட் ப்ரோ. ஓகே ப்ரோ, முக்கியமான கொஸ்டின், வண்டி வாங்கிட்டீங்க. இந்த வண்டி போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கம்யூட் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க, ப்ளஸ் மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது? மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 32 அந்த மாதிரி சிட்டிக்குள்ளே. ஆமாம், சிட்டிக்குள்ளே 32. ஹைவே போனீங்களா? 35. ஆமாம், 35 32. அந்த 32-35 அந்த அது உள்ளே தான் கிடைக்குது. ஆமாம். ஓகே, ஆல்ரைட். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி ப்ரோ இருக்குது? பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்திங்கன்னா ஸ்மூத்தான இன்ஜின். உங்களுக்கு ஒரு 90-100 க்ரூஸ் பண்ணாலும் ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே. ஸோ சூப்பராக இருக்கும் இன்ஜின்லாம் ஓட்டுறதுலாம். அதாவது NS200 கம்பேர் பண்ண அது கொஞ்சம் வந்து ரஃப்பாக இருக்கும், ஒரு மாதிரி வைப்ரேஷனாக போகும். ஒரு 80-70லே வைப்ரேஷன் ஆகும். இந்த வண்டி 100 வரையும் சூப்பராக க்ரூஸ் பண்ணலாம். ஓகே. இதில் டாப் ஸ்பீட் ஏதாவது போயிருக்கீங்களா நீங்கள்? ஓட்டியிருக்கேன் ப்ரோ. 142 ப்ரோ. 142 போயிருக்கு. இது வந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். ஆமாம் ஆமாம் ப்ரோ. ஸோ அதுதான் NS200. ஆமாம் ஆமாம். அது வந்து 6 கீர் வரும், இது 5 கீர். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் எல்லாமே நியூவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது? கம்ஃபர்ட் எடுத்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் சாலிடாக உட்காந்து ஓட்டலாம். ஒரே ஸ்ட்ரெச் போகலாம். ஒரே ஸ்ட்ரெச் 100 கிலோமீட்டர் சாலிடாக உட்காந்து ஓட்டியிருக்கேன். ஓகே. ஸோ உட்காந்து நம்ம ரைடர் ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குது. பில்லியனுக்கு மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆமாம். ஓகே. உட்காந்து வரலாம், அவங்களும் உட்காந்து வரலாம். ஸோ கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சாஃப்டாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி. ஓகே ப்ரோ. ஸோ இதோட சஸ்பென்ஷன் செட்டப் பற்றி சொல்லுங்கள், எப்படி இருக்குது உங்களுக்கு ஃபீட்பேக்? ஃப்ரண்ட்டில் அவ்வளோ இல்லை ப்ரோ. ஃப்ரண்ட்டில் அவ்வளோ சொல்ல முடியாது, பேக்கில் ஓரளவுக்கு. அவ்வளோனா ஹார்டாக இருக்குங்கிறீங்க? ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஓகே. பேக்கில் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஆமாம். அது NS200 டியூக் 200லாம் கம்பேர் பண்ணும்போது அது கம்பேர் பண்ணுறப்போ இது நல்லா இருக்குது. டியூக் வந்து இதோட நல்லா இருக்கும். ஓகே. ஸோ மிடில், NSக்கும் டியூக்கும் மிடில். ஆமாம். ஓகே. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லுங்கள், எப்படி? இது வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் ப்ரோ. ஓகே. இந்த வண்டி இப்போ புதுசாக இருக்குது கேலிப்பர். இல்லை, இது வந்து யூஸ்வலாக பஜாஜில் பைப்ரே தான் கொடுப்பாங்க. ஆமாம். இது வண்டியே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே, அதனால புதுசாக கொடுத்துருக்காங்க போல. ஓகே. அது எப்படி இருக்குது? பிரேக்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். ஃப்ரண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா பக்காவாக பிடிக்கும் உங்களுக்கு. எந்த இடத்துல நீங்கள் போய் கரெக்டாக அடித்தாலும் கரெக்டாக நிற்கும். ஃப்ரண்ட்டு ஏபிஎஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ரியரில் வந்து ஸ்கிட் ஆகும் லைட்டாக, ஏன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்னால ரியர் இது பண்ண முடியாது. ஃப்ரண்ட் ஆனால் பக்காவாக இருக்கும். ஓகே. பட் ஓவரால் பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது NS200 கம்பேர் பண்ணும்போது? அந்த லெவல் தான் இருக்கும். NS லெவல் தான். ஓகே. ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் அது லாங் போகிறதுக்காக யூஸ் பண்ணும்போது ஹெட்லைட்டோட விசிபிலிட்டிலாம் எப்படி இருக்குது? நைட் டைம்லாம் ஓட்ட முடியுமா? லோ பீம் போட்டு ஓட்டினீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டலாம். ஓகே. ஏன்னா வந்து இப்போது வெர்ஷன் 3லாம் எடுத்துனீங்கன்னா அந்த ஸ்ப்ரெட்டு கீழே அடிக்கும். கரெக்டாக கீழே அடிக்கிறதுனால நம்மளுக்கு த்ரோ கரெக்டாக இருக்கும். அவ்வளோ தூரம் கொஞ்சம் கவர் ஆகும். R15. ஆமாம், R15 வெர்ஷன் 3 அதெல்லாம் எடுத்திங்கன்னா த்ரோ கரெக்டாக இருக்கும். அதுவும் LED, இதுவும் LED. MT15 கூட அதுவும் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு இந்த வண்டிக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்ப்ரெட் ஆகுது.
ஆனால் கீழே அந்த ஃபோக்கஸ் இல்லை, மேலேயே தான் இருக்குது. மேலே தான் இருக்கு. ஆமாம், இப்போ கூட நான் ஓட்டுன்னு வந்தப்போ கொஞ்சம் இருட்டாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து 60ல் ஓட்டலாம். ஐபீம் போட்டால் ஒரு 70, அவ்வளோதான், அதுக்கு மேலாம் இல்லை. ஐபீம் போட்டால் உங்களுக்கு லைட் மேலே அடிக்குது, இது கீழே வரல, மேலே அடிக்குது. ஆமாம். ஓகே ஓகே ப்ரோ, இதோட ஓவரால் ஹேண்ட்லிங் சொல்லுங்கள். ஏன்னா ஹேண்ட் பார் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது எப்படி இருக்குது உங்களுக்கு ஓட்டுறதுக்கு? எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டவுன் பொசிஷனாக இருக்கும். நம்ம என்எஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது, கொஞ்சம் டவுன் பொசிஷனாக இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு. ஹேண்ட் பெயின்லாம் எதுவுமே வராது சுத்தமாக. இப்போ என்ன சொல்கிறேன்னா இப்படி இருக்கும், இது வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கிறதுனால ஃப்ரீனஸாக ஓட்டலாம். ஓகே ப்ரோ. ஸோ டயர் கிரிப் பற்றி சொல்லுங்கள். டயர் ஆக்சுவலாக என்ன டயர் கொடுத்துருக்காங்க? இதில் எம்ஆர்எஃப் தான் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஆமாம். டயரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? டயர்னு எடுத்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது, நார்மலாக இருக்கும் ஓட்டுற மாதிரி. ஆனால் நம்ம கொஞ்சம் கார்னரிங் பண்ணோம்னா ஸ்லிப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஓகே, அந்த ஃபீல் ஒன்று வருது. ஆனால் வந்து அந்த ஸ்லிப்லாம் ஆகாது, ஓரளவுக்கு அட்ஜஸ்டாக இருக்கும். ஆனால் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க? ஓட்டியிருக்கேன், அதெல்லாம் ஓட்டியிருக்கேன். ஓகே ஓகே, சூப்பர். ஓகே ப்ரோ, இது டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ? 14 லிட்டர்ஸ் ப்ரோ. 14 லிட்டருங்களா? அது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை, ரொம்ப. ஆமாம் டேங்க் கெப்பாசிட்டி. இன்னொன்று வந்து டேங்கோட மெட்டலில் கொடுத்துருக்காங்களா? ஆமாம், மெட்டல் தான் ப்ரோ. இது சைடில் உங்களுக்கு வருதுல பல்சர் என்ன, அந்த இது மட்டும் பிளாஸ்டிக்கு. ஸோ டேங்க் வந்து மெட்டல். ஓகே. ஸோ இது என்எஸ்ல வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே இது வரும். ஆமாம், ஃபுல்லாக பிளாஸ்டிக். ஆமாம், இதில். ஓகே, அது வந்து ஒரு நல்ல விஷயம். ப்ளஸ் இந்த பைக்கில் ஃபீச்சர்ஸ்னால் வேறு என்னென்ன ப்ரோ இருக்குது? ஃபீச்சர்ஸுன்றது ஒன்றும் இல்லை ப்ரோ, அவ்வளோ. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரே கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நார்மல் தான் நம்மளுக்கு, அந்த என்எஸ்ல பார்த்த மாதிரி தான் இதுலேயும். இல்லைனா டிசைன் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, வேறு எதுவுமே இல்லை. ஓகே ஓகே. கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி ப்ரோ இருக்குது இப்போ சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு? ஓகே தான் ப்ரோ, எதுலையுமே இடிக்கல ப்ரோ, பக்காவாக இருக்கும், எதுலையுமே இடிக்கல. ஓகே ப்ரோ. ஸோ இதில் மெயின்டெனன்ஸ்னால் உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு? மெயின்டெனன்ஸ் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 950 ஆச்சு ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் சர்வீஸு. ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருந்தாங்களா? ஆமாம் ப்ரோ, ஃப்ரீ சர்வீஸு கொடுத்து 950 ஆச்சு. ஏன்னா ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணாங்க, லேபர் மட்டும் தானே ஃப்ரீயாக வரும். ஸோ ஆயில் சேஞ்ச் பண்ணாங்க, அப்புறம் ஜென்ரல் வாட்டர் வாஷ், பாலிஷ் போட்டேன். ஸோ 950 ஆச்சு. ஓகே. செகண்ட் சர்வீஸ் இப்போ போய் விட்டதுக்கு 1250 ஏதோ ஆச்சு ப்ரோ. 1250. ஓகே. என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? ஏர் ஃபில்டர், இன்ஜின் ஆயில். ஆமாம், அது மட்டும்தான். ஓகே. அவங்க வந்து பாலிஷ் போடுறேன்னாங்க, பாலிஷ் போட்டால் 1600 சம்திங் கேட்டாங்க. ஓகே. ஸோ நான் அதெல்லாம் வேணாம், வெறும் நார்மல் மட்டும் தான் பண்ண சொன்னேன். ஓகே ப்ரோ. ஸோ பைக்கோட ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷ்னால் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அதெல்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்கும். நான் அது வரைக்கும் எதுவும் கண்டுபிடிச்சதில்லை. ஸோ சூப்பராக தான் இருக்குது எல்லாமே. ஆனால் பின்னாடி சேர் அடிக்கும் ப்ரோ. அது ஆக்சுவலாக மட்டில் போட்டிருக்காங்க, இருந்தும் வந்து ஃபுல்லாக அடிக்கும் நம்மளுக்கு. இந்த சீட் இந்த இது வரையும் கவர் ஆகும். ஓ சரி, ஃபுல்லாக. ஆமாம், அது மட்டும்தான் இதில் ஒரு இது. மழை பெஞ்சு நம்ம போகிறோன்னா கரெக்டாக இது வரையும் அடிக்கும். சரி, பில்லியன் அப்போ. ஆமாம், பில்லியன் நானே உட்காந்து போயிருக்கேன் ஒரு சில டைம், அப்பா கூட போனேன். ஓகே. ஸோ வேலூர் வரும் போயிட்டு வேலூர்லேருந்து வரப்போ மழை பெஞ்சுது. என்னடா பின்னாடி தண்ணி அடிக்குதுன்னு பார்க்குறேன், முன்னாடி தாண்டா அடிக்குது, பின்னாடி மாடான்னு பார்த்தா ஃபுல் ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தேன். ஃபுல்லாக இதாகிடுச்சு. தலை எனக்கு இப்படி அடிக்குது, இங்கே வந்து. ஆமாம், இங்கே வந்து அடிக்குது. ஸோ அது நம்ம கொஞ்சம் இந்த வண்டி கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள் நேக்கடு பைக்குனாவே. ஓகே ஓகே ப்ரோ. அடுத்து முக்கியமான கொஷின், இது இவ்வளோ நாள் ஓட்டிருக்கீங்க, ஏதாவது இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லை இதெல்லாம் கொஞ்சம் இருந்துதான் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? இதில் 6 ஸ்பீடு கியர் இருந்தால் நல்லா இருக்கும்னு அது. ஏன்னா நான் ஸ்மூத்தாக இருக்கனால எடுத்துட்டேன். ஸோ 5 ஸ்பீடு இருந்தாலும் பரவாயில்லன்னு. ஆனால் 6 கியர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு ஹைவேல போகும்போது. ஆமாம். ஓகே. வேறன்னு எடுத்துக்கிட்டால் கிக்கர் இல்லை, அது ஒன்று. கிக்கர் இல்லை. ஸோ பேட்ரி வந்து வீக்காக இருக்குது கொஞ்சம் பைக்கில். ஆமாம், பேட்ரி வீக்காக இருக்குது. ஓகே. ஸோ அது இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஏதாவது இஷ்யூ ஃபேஸ்? ஆமாம். செகண்ட் சர்வீஸ் போய்ட்டு வந்து ஒரு 2 டேஸ் நிப்பாட்டினேன். 2 டேஸ் நிப்பாட்டு நான் ஆர்சி யூஸ் பண்ணுறேன்ல. ஸோ மாற்றி யூஸ் பண்ணுறதுனால 2 டேஸ் இந்த வண்டி நிப்பாட்டு தேர்டு டே எடுக்கிறேன், ஸ்டார்ட்டே ஆகலை, சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை. பேட்டரி டவுன் ஆகிடுச்சு ஃபுல்லாக. அது ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். அது நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து பாருங்கள். அது ஒரு பெரிய ஏதோ இஷ்யூவாக நம்ம சொல்ல முடியும். ஓகே ப்ரோ, சூப்பர். ஆக்சுவலாக நான் எனக்கு பார்த்தது என்னன்னா அந்த பெயிண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதில் பிளாக் இருக்கு, நான் எடுக்க சொல்ல பிளாக் ரெட்டு. ஸோ ரெட்டு தான் சூப்பராக இருந்துச்சு இதில், உண்மையில நல்லா இருக்கு. வேற இது என்ன ப்ரோ? யூஎஸ்பி சார்ஜர் இது? ஆமாம் ப்ரோ, சார்ஜர். ஓகே. ஸ்டாக்லேயே வருதுல்ல அந்த? ஆமாம் ப்ரோ. ஓகே. அது ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுதுங்களா? ஸோ நான் இன்னும் யூஸ் பண்ணல, ஏன்னா மொபைல் ஹோல்டர் மாட்டினதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. அதனால் ஆல்ரைட் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓவராலாக நீங்கள் இந்த வண்டி எடுத்ததில் சாட்டிஸ்ஃபைடுங்களா?
சாட்டிஸ்ஃபைட் தான் ப்ரோ. நான் குறைன்றது எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அந்த மழை பெஞ்சா பின்னாடி எடுக்கிறது, ஸோ அந்த மாதிரி நார்மல் இதுதான், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் வண்டி சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஓகே. கிளட்ச் ஃபீல் எப்படி ப்ரோ இருக்குது? சாஃப்ட் ப்ரோ, செம்ம சாஃப்டாக இருக்கும் ப்ரோ. நம்ம ஒரு 2 ஃபிங்கர்லேயே கரெக்டாக இது பண்ணலாம், சாஃப்டாக இருக்கும். ஓகே சூப்பர். அதாவது பஜாஜ் நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஆமாம் ப்ராடக்ட்டை. ஓகே சூப்பர் ப்ரோ. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டீங்க. கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் ரிவ்யூ தான், பட் நிறைய விஷயம் நம்ம வந்து இதில் கவர் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அனிஷ் ப்ரோ இருக்கார், அவர் ரிப்ளை பண்ணார், இல்லை நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.